ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணியாற்றி வந்த ஹிதேஷ் சிங்லா என்ற நபர் மற்றவர்களது வங்கிக் கணக்குகளில் இருந்து பல கோடி ரூபாய்களை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்றிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பணியாற்றிய வங்கி கிளையில் தணிக்கை நடைபெற்ற போது இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது. 2023 மே முதல் 2025 ஜூலை வரையிலான காலகட்டத்தில் நிலையான வைப்பு, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் மற்றும் செயலற்ற கணக்குகளில் உள்ள சுமார் 16.10 கோடி மதிப்பிலான பணத்தை சிங்லா தன் வங்கிக் கணக்கிற்கு மாற்றிக் கொண்டுள்ளார். குறிப்பாக மூத்த குடிமக்கள், சிறுவர், இறந்தவர்கள் மற்றும் அரிதாகவே இருப்பை சரிபார்க்கும் வாடிக்கையாளர்களை குறிவைத்து அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார். செயலற்ற மூடப்பட்ட கணக்குகளிலிருந்து பெருமளவிலான பணம் சிங்லாவின் தனிப்பட்ட அவரது வங்கிக் கணக்கிற்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. அதை அவர் பங்கு வர்த்தகம், கிரிப்டோ கரன்சி மற்றும் இணைய சூதாட்ட தளங்களில் முதலீடு செய்துள்ளார். முதலில் அதிக அளவில் லாபம் கிடைத்த போதிலும் அடுத்தடுத்து இழப்புகளை சந்தித்துள்ளார். இழந்ததை பிடிக்க தனது பந்தயங்களை இரட்டிப்பாக்கி சிங்லா கடும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளார். மோசடி தெரிந்ததும் பணி நீக்கப்பட்ட ஹிதேஷ் சிங்லா குஜராத் மாநிலத்தில் ஓடும் ரயிலில் வைத்து கைது செய்யப்பட்டார்.